உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். நான் டெய்லி எனக்காக சமைக்கிறேன். 100 வயசு மினிமம், 130 வயசு மேக்சிமம் வாழணும் அப்படின்னு. இன்னைக்கு முட்டைக்கோஸ், கத்திரிக்காய், அடுத்து மட்டன். இது மட்டன் வித்து கொள்ளு. கொஞ்சம் தயிர் கலந்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே 60லேருந்து 100 வயசு உள்ளவங்க நல்லா சாப்பிடணும். பியூட்டி இருக்கணும் நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு. நம்ம எதுலேயுமே கிரியேட்டராகவும் மோனோபாலியாகவும் நோபலாகவும், நோபல் ப்ரைஸ் நாமினேட்டட் பர்சன் என்னுடைய ஆம்பே கோச், அவர் மென்டரு, இஸ் த பல்மனாலஜிஸ்ட்டு. அவர் 70 வயசில், 65 வயசில் நியூயார்க்லேருந்து இங்கே இந்த கார்பரேஷனை பற்றியும் நீட்லைட்டு பற்றியும் கிட்டத்தட்ட டாக்டர் பல்மனாலஜிஸ்ட்டு டீச் பண்ணுவார். லங்ஸை பற்றி, லங்ஸு எப்படி இருக்கணும், லங்ஸை பற்றி என்ன சாப்பிட்ணுன்னு. நம்ம அப்போல்லாம் அவர் பேச்சை கேட்க மாட்டேன். பஸ் போச்சா ஆச்சு போச்சு வச்சும்பார். 70 வயசில் நோபல் ப்ரைஸ் நாமளே. பட் இங்கிலீஷ் புரியும். மோஸ்ட்லி நம்ம இந்தியன் பீப்புள் ஒரு 15 லட்சம் பீப்புள், 22 மில்லியன் பீப்புள் அவருடைய ஸ்பீச்சை கேட்டிருக்காங்க. டாக்டர் ரால்டு நீபால், அவங்க ஒய்ஃபு மிஷல் நீபால், எல்லாமே டாக்டர்ஸு, எல்லாமே அமெரிக்கன் ப்ரைஸ்லெஸ் டாக்டர். ஒருத்தர் லங்ஸு, ஒருத்தர் லிவர், ஒருத்தர் கிட்னியோட நெஃப்ரன்ஸு, ஒருத்தர் பான்கிரியாசஸ்ஸு, அப்புறம் ஒருத்தர் போனு. அதாவது நம்ம பாடியை பாட்டாக பிரித்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க, பிசிஷியனாக இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லும்போது லங்ஸும்பார். அப்போ அவர் சொல்லும்போது அந்த பல்மனாலஜிக்கான அந்த ட்ரிபிள் கார்டு எக்னீஷியான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டெல்லாம் நான் ஸ்பெஷலைஸ்டு பீப்புளை வச்சு உங்களுக்கு கோச்சிங் ஏற்பாடு பண்ணுறேன். என்கிட்ட என் டீமில் மோர் தென் 300 to 400 பீப்புள் இந்த பாடியை அனலைஸ் பண்ணி என்ஹெச்ஐ கோர்ஸும்பாங்க. என்ஹெச்ஐ கோர்ஸ் அண்ட் குரூமிங் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு நிறைய படிச்சுட்டோம். அப்பா, ஒரு 25 இயர்ஸ் இந்த பாடியையும், அதாவது என்ஹெச்ஐ நியூட்ரிஷனையும், விட்டமின்ஸு, மினரல்ஸு இதெல்லாம் படித்தோம். 25 இயர்ஸ். the body vitamin C, vitamin K, vitamin D, vitamin B12, B complex, Siberian ginseng, அடுத்து குளுக்கோசமின், அடுத்து ஒன்றுனா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு 30-40 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் அண்டு நிறைய எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் என்வரன்மெண்டல் நியூட்ரிஷன்ஸு. ஒரு 19 இயர்ஸ், 90 வருஷம் நியூட்ரிஷனை பற்றி சொல்லலாம். பட் எந்த நியூட்ரிஷனும் ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒரிஜினல் நேச்சுரல், இப்போ முட்டைக்கோஸ் இருந்தால் ஊட்டியில் ஒரு 10,000 ஏக்கர் விளையும். கத்திரிக்காய் இருந்தால் மணப்பாறையில் ஒரு 1,00,000 ஏக்கர் விளைக்கலாம். ஸோ இப்படி நம்ம விவசாய புரட்சியை கொண்டு வர்றது. அடுத்து மட்டன் வித் கொள்ளு காம்பினேஷன். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டில் சமைச்சாலே சுரைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், தமிழ்நாட்டு கேரட்டு, பீன்ஸு, இங்கிலீஷ் காய்கறிகள் சமைக்கிறது ஒரு விதம். நம்ம தமிழ்நாட்டு சுண்டைக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய், அவரைக்காய், மாங்காய், பெலா சீட்ஸ், பெலாக்காய், அதுக்கப்புறம் என்ன மாங்காய், பலாக்காய், அப்புறம் கொய்யாக்காய் சமைக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் விவசாயத்தை சாப்பிட்டாலே விவசாயம் வளர்ந்துடும். டிமாண்ட் ஆகும். எவ்வளோ ஏற்ற முடியும்? 200 ரூபா சுரைக்காய் இன்றைக்கி 150 ரூபா வாங்கி தான் ஆகணும். விவசாயம் இல்லை. 10 ரூபா கிலோ விற்ற சுரைக்காய் 150 ரூபா விற்கிது. சுரைக்காய் 1000 ரூபாய்க்கு வரலாம். விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ விவசாயத்தை நம்ம வளர்க்கணும்னா ஒவ்வொரு வீட்டில் குக்கிங் பண்ணுங்க. சேர்ந்து ஃப்ளேவர்ஸ் 60 to 90க்கு ஃப்ளேவர்ஸ் வேணும், மனம் வேணும். ஆட்டுக்கறி 1 கிலோ 2 கிலோ வேண்டாம். ஜஸ்ட்டு நான் 200 கிராம் தான் போட்டிருக்கேன். கொள்ளு 150 கிராம்ஸ். அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு ஒரு 100 கிராம்ஸ். முட்டைக்கோஸ் 300 to 400 கிராம்ஸ்.
கத்திரிக்காய் 300 to 400 கிராம்ஸ். இதுதான் இன்றைக்கி சமையல். உணவெல்லாம் ரொம்ப விலை கம்மி பண்ணணுங்க. காய்கறிகள் 10 ரூபாய்க்கு மேலே கிலோ வரக்கூடாது. ரைஸ் எல்லாம் 10 ரூபாய்க்கு மேலே 15 ரூபா வரலாம், அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற 140 கோடி மக்களுக்கு புவர் கண்டிஷன். பேர் தான் வல்லரசு, பட் நமக்கு வந்து ஏர்னிங் கிடையாது, நிறைய ஜாபு கிடையவே கிடையாது. எல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோ இப்படி போயிடுச்சு. அதனால் 10 ரூபாய் காய்கறிகள், 15 ரூபா ரைஸ், 20 ரூபா 25 ரூபாக்குள்ள ஆயில், 100 ரூபாய்க்கு மட்டன் சிக்கன், இதெல்லாம் பிலோ 100 ஆகிடணும். அப்போ தான் ஏழைகளும் பணக்காரங்களும் நிம்மதியாக சாப்பிட முடியும். இந்த உணவை வந்து எந்தவித அரசாங்கமோ கட்டுப்படுத்தினாதான் மக்கள் உயிரோடு வாழ முடியும். இல்லாட்டினா இண்டியன்ஸு அமெரிக்கன் மாதிரியோ ஒரு ஜெர்மானி மாதிரியோ வளர முடியாது. எல்லாம் ஷார்ட் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. உடல் குறைவு, ஹைட்டு கம்மியாயிட்டாங்க, வளர்ச்சி கம்மியாயிடுச்சு, ஃபுட்டு டிஃபிஷியன்ஸ் ஆகிடுச்சு, அக்ரி டேஞ்சர் ஆகிடுச்சு. அக்ரி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. தயவுசெய்து எவ்வளோக்கு நீங்கள் கட்டடம் கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அட்லீஸ்ட் ஃப்ளவர்ஸாவது வளங்க. ஸோ கொள்ளு மட்டன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஒரு ஃப்ளேவர்ஸ்க்காக, ஒரு வாசனைக்காக 300 கிராம்ஸ். உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்க மட்டன். இப்போ இந்த முட்டைக்கோசும் இது அதில் எடுத்து போடுறேன். மட்டன் பாருங்கள், மட்டன் எப்படி வெந்துருச்சு பாருங்கள். கொள்ளும் மட்டனும் வந்து அப்படியே ஃபைபர், கொள்ளோட அந்த எசன்ஸு மட்டனோட எசன்ஸு ரெண்டும் அப்படியே டைலூட் ஆகிடுச்சு. ருசி. இப்போ வந்து மட்டனும் கொள்ளும் ஒரு 6 விசில் வைங்க. 6 விசில் வச்சா போதும், ரெண்டும் இதாகிடும். அதுக்கப்புறம் ஸோ நல்லா வதவுது பாருங்கள். முட்டைக்கோஸ், கத்திரிக்காய், மட்டன் கொள்ளு காம்பினேஷன் என்ன அருமையாக இருக்கும். வித் இட்லி நல்லா வதக்கியாச்சு. தண்ணி ஊற்றி கொய்ய போடு, ஒரு 3 விசில் வைங்க. அதிகம் வச்சா 3 போதும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு டைலூட் ஆகிறதுக்கு 3 விசில். நெய்க்கு பிராண்ட் அமுல் பிராண்ட் நெய். போடு அதே ரிப்பீட்டு தான். லவங்கப்பட்டை, கல்பாசி, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஜீரகம், சோம்பு, இதை வந்து ஃப்ளேவர்ஸாக நம்ம போட்டுக்கணும். நல்ல ஃப்ளேவர்ஸ் ஆகணும். வெள்ளை உளுத்தம்பருப்பு இதில் நான் ஒரு காம்பினேஷனாக மாற்ற போகிறேன். உளுந்தம்பருப்பு வித்து வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு, அடுத்து உளுந்து வித்து காராமணி, உளுந்து வித்து மொச்சக்கொட்டை, உளுந்து நவதானியங்களையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபைபர் அதில் கடித்து பண்ணி சாப்பிடும்போது மட்டன் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்ல ஃபேஸ் எக்ஸசைஸ், முகத்தொப்பையெல்லாம் குறைஞ்சிரும். நல்லா பாருங்கள், அந்த உளுந்தும் வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு ப்ளஸ்ஸு ஃப்ளேவர்ஸ் இது நல்லா பொரியணும். இது நல்லா பொரியும் போது அதில் உள்ள ஸ்மெல்ஸு, பச்சை ஸ்மெல்ஸு எல்லாம் போயிடும். தேங்காய் ஃப்ளேவர்ஸ், துருவன தேங்காய். மசாலாக்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்காக நான் செய்கிறேன், பட் உங்களுக்காக மசாலா வேணால் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் நானே போட்டுருவேன், ஏன்னா அது ஆன்டிபயோட்டிக்கு. அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். மிச்சதுனா நான் அதுக்கு வந்து சேர்க்கலை. அதிகமாக மிளகாத்தூளும் தனியாத்தூளும் 60 வயசுக்கு மேலே உள்ள குடலில் தங்கிடுச்சுன்னா செரிமானம் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும். டைஜஷன் ப்ராப்ளம், அப்புறம் அது மற்ற உறுப்புகளுக்கு வேலைகளை கெடுக்கும். ஃபஸ்ட்டு குடலுக்கு போய் அதுக்கப்புறம் கிட்னிக்கு போகும். லிவருக்கு காரத்தன்மை ரொம்ப அதிகமாகிடும். மிளகாய் மல்லியும் ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு மல்லித்தூளுக்கு வந்து பச்சை கொத்தமல்லி போட்டிருக்கேன். பச்சை கொத்தமல்லி, புதினா,
கருவேப்பிலை. இது 3 ஃப்ளேவர்ஸ் தான். பச்சையாக அப்படியே ராவாக யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா வதக்கிறேன், நெய்யில் விட்டு வதக்கிறேன். உங்களுக்கு ரிப்பீட்டாக இருக்கும். ஸோ இருந்தாலும் சகிச்சிக்கிங்க. ஒரு டிஷ்ஷுக்கும் இதெல்லாம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இல்லாமல் சாப்பிட முடியாது. என்ன வாசனைப்பா! அந்த ஃபுட்டில் நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரெடி. முட்டைக்கோஸ், கத்திரிக்காய், மட்டன் கொட்டி கலரை வண்டி தான் தாளிச்சாச்சு. முட்டைக்கோஸ், அப்பா, கத்திரிக்காய், கொள்ளு, ஆஹா, அவ்வளோதான். இதுதான் கிரேவி. அனல் பறக்குது பார்த்தீங்களா? அனல் பறக்குது. இதுதான் முட்டைக்கோஸ், கத்திரிக்காய், மட்டன் வித்து கொள்ளு, ஃப்ளவர்ஸ், வெள்ளை உளுத்தம்பருப்பு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளேவர்ஸோடு கமன்னு சூப்பராக இருக்குது. மட்டன் ஒரு 200 to 300 கிராம்ஸ் தான் போட்டிருக்கேன், நிறைய போடலை. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி பிளாவோட சாப்பிடும்போது உங்கள் பாடி ரீகண்டிஷன் நல்லாயிடும். பாடி ரீஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு 100 வருஷத்து பில்டிங்கை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோமோ அதே மாதிரி 60 வயசு வரையும் உள்ள பாடியை ரீஸ்ட்ரக்சர்னால் சுண்ணாம்பு சிமெண்ட்டு மாதிரி நமக்கு உணவு தான் ரீஸ்ட்ரக்சர், மாத்திரை இல்லை. மாத்திரைகள் சப்போர்ட்டிங் தான். விட்டமின்ஸு, சப்ளிமெண்ட்ஸு எல்லாம் சப்போர்ட்டிங் தான். உணவுகளை நீங்கள் நிறைய சாப்பிட விவசாயம் ஓங்கும், விவசாய புரட்சி வரும், விலைவாசி இறங்கும், மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சையும் பசுமையும் ஓஹோன்னு நாடே செழிக்கும். அதுக்கு நீங்கள் சமைக்கணும். செல்ஃப் குக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இது நான் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணது டாப் குக்கு டூப் குக்கில். அதில் உள்ள ஃபார்முலாஸு, அந்த பேசிக் ஃபிலாசபிஸு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி என்னுடைய பேட்டர்னில் விவசாய புரட்சி. இதில் பாருங்கள், முட்டைக்கோஸ் இருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இவ்வளோ ப்ளஸ் அப்புறம் மிளகு, அப்புறம் ஜீரகம், சோம்பு. அப்பா, இவ்வளோ இது நாடு ஃபுல்லாக விளைய ஆரம்பித்தால் இந்த நாடே பச்சை பசேர்னு ஒரு பூமியே பசுமையாகணும். இதுதான் நம்ம எண்ணம். பூமி பசுமையாகிறதுக்கு நம்ம சமைக்கணும். அதுக்கு நானே செல்ஃப் எக்ஸாம்பிள். இதை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஈட்டிங் அண்ட் என்ஜாயிங் முட்டைக்கோஸ் வித்து மட்டன், கொள்ளு, கத்திரிக்காய் காம்பினேஷன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விதவிதமான thousands ஆஃப் வீடியோஸ், thousands ஆஃப் காம்பினேஷன். இந்த புரட்சி நான் அடுத்து போடுறேன். உங்களுக்கு பச்சை பசேர்னு வயலில் தோட்டத்தில் பறித்து செய்ய போகிறேன். இப்போதைக்கு வாங்கி செய்கிறேன். அடுத்து தோட்டத்திலேயே 100 ஏக்கர் 200 ஏக்கர் 500 ஏக்கர் தோட்டத்தில் போய் பறித்து அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவேன். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.